ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்க சசிஸ் கார்னர். இன்றைக்கி வந்து தைப்பூசம் அன்றைக்கி எல்லாருமே ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஒரு 5 o'clock இருக்கும். 5 o'clock வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு 5:30க்குள்ளே நம்ம போய் வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவில் வேகமாக கிளம்புனோம். இன்றைக்கி ஆக்சுவலாக 7 o'clock வந்து பௌர்ணமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஃபுல் மூனாக பார்க்கலாம். ஆனால் அதை வந்து அடிவானத்தில் பார்த்தா வந்து ஒயிட் கலரில் தெரியாது, ஒரு ஆரஞ்சு கலரில் தெரியும் அப்படின்றதுக்காக வேகமாக போனோம். மூன் ரேஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வேகமாக போனோம். வீடியோ வந்து ஹர்ஷா தனு 2 பேருமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. நடந்து போனால் லேட் ஆகிடும் அப்படின்றதுனால சரி கார்லேயே போயிடலாம் அப்படின்ட்டு 3 பேரும் கார்லேயே போனோம். அது இல்லாமல் 6:30க்கு வந்து கிளாஸ் இருக்குது, ரிட்டர்ன் வரும்போது லேட் ஆகிடும் கிளாஸுக்கு அப்படிங்கிறதுனால கார்லேயே போனோம். ஃப்ரண்ட்டில் வந்து ஹர்ஷா உட்காந்துருந்தாங்க, பின்னாடி வந்து தனுஸ்ரீ உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என் கார்லாம் எடுத்துகிட்டு எக்ஸிட் ஆனதுமே எங்களுக்கு ஒரு ஷாக்கான ஒரு வியூ ஒன்று கிடச்சிது. என்னென்னா, மூன் ஆல்ரெடி ரைஸ் ஆகி 1 ஹவருக்கு முன்னாடி ரைஸ் ஆன மாதிரி ஒரு வியூ இருந்துச்சு. அடிவானத்தில் நம்ம மூனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வேகமாக கிளம்புனோம். பட் ஆல்ரெடி அது 5 o'clock 4:30க்கெலாம் மூன் ரைஸ் ஆன மாதிரி ஒரு பொசிஷனில் மூன் இருந்துச்சு. இதெல்லாம் ஏன் நான் இவ்வளோ சீரியஸாக நாங்கள் பார்க்குறோன்னா, இங்கே வந்து ஒரே ஒரு டைம் எதார்ச்சியாக வந்து நாங்கள் அடிவானத்தில் வந்து மூன் பார்த்தோம். அன்றைக்கி எதுனா இந்தியாவுக்கு கிளம்பிட்டு இருந்ததுனால அப்படியே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஒரு வியூ கிடச்சிது. அது என்னென்னா, நார்மலாக தெரிகிற மூனை விட ரொம்ப பெருசாக அந்த வட்டம் தெரியும், சர்க்கிள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் மூனோட வியூவே. அது இல்லாமல் வெள்ளையாக இருக்காது, அது வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் எல்லோயிஷ் கலரில் வந்து அந்த மூனோட ரைஸ் இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாது, அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வேகமாக நாங்கள் கிளம்புனோம். இருட்டுறதுக்குள்ளே நம்ம போய் அங்கே நின்னோன்னா ஓகே, மூன் ரைஸ் ஆகும்போது நம்மளுக்கு நல்ல வியூ கிடைக்கும். அது இல்லாமல் ஃபுல் மூன், அதாவது தைப்பூசம் அன்னைக்கு வந்து ஃபுல் மூன் பௌர்ணமி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ அதனால் சரி பௌர்ணமினா மோஸ்ட்லி வந்து மூன் ரைஸ் வந்து 6 மணி 6:15க்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ஸில் வந்து நாங்கள் போனோம். பட் இங்கே பார்த்தா நாங்கள் போனதே 5:30க்கு முன்னாடியே வந்து இவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சுன்னா ஒரு 4:30 மணிக்கெல்லாம் மூன் ரைஸ் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் அந்த வியூவை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, வந்ததாக வந்துட்டோம், சரி போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ஹர்ஷாவும் தனும் சொன்னதுனால சரி வேகமாக நாங்கள் போய் அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இந்த ரோடு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈவினிங் டைம் எடுத்ததுனால நிறையா உங்களுக்கு கார் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இங்கே என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னா, நம்பர் பிளேட், அடுத்தவங்க நம்பர் பிளேட்டு காரு அதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. அது இல்லாமல் அடுத்தவங்களையே நம்ம வீடியோ இங்கே எடுக்கக்கூடாது, எடுத்தோன்னா அது வந்து தப்பாகிடும். அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால யாருமே வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ணாத அளவுக்கு நம்ம எடுக்கணும். இந்தியா மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வீடியோலாம் எடுக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதனால தான் நான் வந்து ரொம்ப வீடியோவே எடுக்கிறதே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நேராக போய்கிட்டே இருந்தோம். இதெல்லாம் நீங்கள் போன வீடியோவில் நைட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த ரோடு அந்த சைடு வந்து வாக்கிங் பாத் இருந்துச்சு, அந்த பாத்தில் தான் நாங்கள் நடந்து போய்கிட்டு இருந்தோம். இந்த கேம்ப்பு ஃபுல்லாக கவர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 9லேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் ஆகும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் நினைக்கலாம், ஏன் இந்த சன்ரைஸ் மூன் ரைஸ் இதையே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். கூட நான் இந்த மாதிரி இவ்வளோ இன்ட்ரெஸ்டாலாம் நான் மூன் ரைஸ்லாம் பார்க்க மாட்டேன். பட் ஆனால் லாஸ்ட் இயர் வந்து இந்த ஹாரோஸ்கோப்பு அதெல்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன், கற்றுக்க ஆரம்பித்தேன். பட் ஆனால் ஃபுல்லாலாம் எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. பட் ஆனால் அந்த ஒரு ஹாரோஸ்கோப்லேயும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நானே ஒரு யூடியூப்லேருந்து தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதில் பார்க்கும்போது பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய சந்திரன் வந்து பார்வை வந்து 6, 7, 8ஆம் பார்வையாக இருக்கும். அதுக்கு வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பார்வை, அந்த ஸ்தான பலம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அதில் அனாலிசிஸில் வரும். குருவுக்கு எப்படி 5, 7, 9 பார்வை இருக்கோ அது மாதிரி சந்திரனுக்கு வந்து 6, 7, 8 அந்த ஸ்தானத்துக்கு வந்து பார்வை வரும். அப்போ பௌர்ணமியோட ஒளி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு
ஸ்தான பலம் நம்மளுக்கு அந்த அந்த நபருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அனாலிசிஸ்லாம் இருக்கும். அப்போ ஒரு சந்திரன் வந்து பௌர்ணமியாக இருக்கும்போது அதுக்கு அவ்வளோ பவரா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா தான் ஒன்று ஒன்று அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதே அமாவாசையாக இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி வரும். வளர்பிறையாக இருந்தால் அது ஒரு மாதிரி வரும். தேய்பிறையாக இருந்தால் அந்த பவர் அந்த குறையும். இப்போ ஒரு பேட்ரி இருக்குன்னா ஃபுல் சார்ஜ் இருந்தால் எவ்வளோ ஒரு பவர் இருக்கும். அதே இது ஒரு பேட்ரியே ஒரு சார்ஜே இல்லைன்னா எப்படி இருக்கும், இல்லை கொஞ்சம் சார்ஜ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தான் அந்த சந்திரனோட பவர். அந்த பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்தான பலம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் அதில் அனலைசிஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு நாளாக சந்திரன் வந்து பௌர்ணமியாக இருக்கும்போது அன்றைக்கி பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஸ்தான பலம் கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதில் ஸ்டார்ட் ஆனதான் இந்த மூனோட பௌர்ணமி பார்க்கறது, மூன் ரைஸ் பார்க்கறது, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. இதுக்கு முன்னாடி நாங்கள் சன்செட் எங்கள் வீட்டில் அந்த சன்செட் டெய்லியும் அடிக்கடி தெரியும், டெய்லியுமே தெரியும். மோஸ்ட்லி வின்டர் கொஞ்சம் இந்த டிசம்பர் மட்டும் தெரியாது, கொஞ்சம் மறவாக இருக்கும். அது சன்செட்டை பார்ப்போம். பட் இந்த மூன் ரைஸு மூனை பற்றி கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தது வந்து இந்த ஹாரோஸ்கோப்லாம் பார்க்க ஆரம்பித்த பிறகு தான். இதுதான் வாக்கிங் பாத். நேற்று அந்த இருட்டில் நாங்கள் லைட்டு அடிச்சுட்டுலாம் போயிட்டு இருந்தோம்ல, அந்த பார்த்து தான் இதெல்லாம் வந்து உட்கார்ந்து ரெஸ்ட்டு எடுக்கிற ஏரியா. அதாவது சில பேர் ஜாகிங்கில் வருவாங்க, இது வந்து எண்ட் பாயிண்ட்டாக இருக்கும், இங்கேருந்து திரும்பி போவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் உட்காந்துட்டு போவாங்க. நாங்கள் போன அன்றைக்கும் வந்து ஒரு லேடி வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, அதுமாதிரி ஜாகிங்க்கு வந்தேன்னு. அவங்கக்கிட்டேயும் நான் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம், எதுக்கு சும்மா இங்கே வந்து பார்க்க வந்தோம் அப்படின்ற மாதிரி. இதுதான் இந்த வியூ பாயிண்ட். நீங்கள் போன வீடியோவில் வந்து எதுவுமே கிளியராக தெரியாது. இந்த வீடியோவில் வந்து டே டைமில் இங்கே வந்து இப்படி தான் இருக்கும். நான் கார் பார்க் பண்ணிவிட்டு நான் வந்துட்டுருந்தேன். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பார்க்கு. இந்த சைட்லேருந்து அந்த இது வந்து வெஸ்ட்டு சைடு, சன்செட் சைடு இது. அந்த பக்கம் வந்து வீனஸ் தெரியும். வீனஸுங்கிறது வந்து வெள்ளி வந்து வெள்ளி கிரகம், அது வந்து தெரியும். சனியும் வந்து சன்செட் ஆகும்போது தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து February 15 வரைக்கும் தான் தெரியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரியணுன்னா உங்களுக்கு 7 கிரகம் ஒன்றா தெரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து 2028 என்னமோ போட்டிருந்தாங்க, எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை. இது இந்த மந்த்து தான் வந்து நீங்கள் இந்த இத்தனை கிரகம் வந்து ஒரே டைமில் பார்க்க முடியும். அந்த சைடு நீங்கள் பார்க்குறது வந்து மூன் ரைஸ் பார்க்குறீங்க. அது இதுதான் வியூ, அந்த சீயோட வியூ வந்து இதுதான். நீங்கள் அன்றைக்கி நைட்டில் வந்து பார்த்தோம்ல, ஒரு ஷிப்பை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, அதே ஷிப் தான் இன்னும் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ஷிப்பெலாம் வந்து ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். மூணையும் வந்து பார்த்தோம். அந்த டெலஸ்கோப் ரொம்ப பவர்ஃபுல்லான டெலஸ்கோப்பாக இருக்குது. மூணே வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக ஜூம் பண்ணி காட்டுச்சு. நேரில் பார்க்குறத வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோவில் எடுக்கிறத விட நேரில் வந்து இன்னும் சூப்பராக இருந்தது நாங்கள் பார்த்தது. அந்த அளவுக்கு ஒரு அப்பீலிங்காக இந்த வீடியோவில் எங்களால் எடுக்க முடியல. நேச்சரே வந்து நீங்கள் நேரில் பார்க்கறதுக்கும் வீடியோவில் பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். அந்த ஃபுல்லான அந்த ஒரு பவர்ஃபுல் குவாலிட்டியான கேமரா அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேபி அந்த நேச்சுரலான ஒரு வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஒருத்தராக பார்க்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி நான் பார்க்க ஆரம்பித்தேன். மூன் தான் மோஸ்ட்லி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அந்த டெலஸ்கோப்பை ரொம்ப பெரிய ஜூமில் காட்டுச்சு. ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது அந்த மூன். அதில் இருக்கிற அந்த டார்க்காக அந்த கிரேட்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒயிட்டாக இருக்கிற ரீஜன் வந்து க்ளவுடு மாதிரி தெரிஞ்சிச்சு அந்த டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது. வானத்தில் வந்து க்ளவுட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஒரு ஃபார்மில் வந்து அந்த க்ளவுட்ஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு இங்கேருந்து பார்க்குற அந்த ஒயிட் ரீஜன் வந்து. அது இல்லாமல் இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்தோன்னா அது ஒரு ஃப்ளாட்டான தட்டு மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு பால் ஷேப்பில் வந்து ஒரு விசிபிலிட்டி கிடைக்கிது. அப்புறம் நாங்கள் இந்த ஷிப்பு அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஷிப்பில் வந்து என்னென்ன பேர் போட்டிருந்துச்சு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த சைடு வந்து வீனஸ் வந்து டேரெக்டு
ஐ வியூவில் வந்து தெரிஞ்சிச்சு. வீடியோவில் வந்து நானும் பார்க்குறேன், எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த சைடு வீனஸும் தெரிய ஆரம்பிச்சிது. அதுவும் இன்னும் ஒரு 2 வீக்ஸில் 1 வீக்கில் அதுவும் மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வீனஸும் தெரியாது. மொத்தம் 7 கிரகம் வந்து ஒரே லைனில் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி நியூஸில் பார்த்தேன். ஸோ அது எப்போன்னா ஜனவரி 25 அன்றைக்கி எல்லாமே விசிபிளாக இருந்துச்சு டைரக்ட் ஐக்கு. ஆனால் நாங்கள் அது பார்க்கல. கொஞ்சம் கிரகம் தான் பார்க்க முடியும், ஃபுல்லெல்லாம் பார்க்க முடியாது. சன்ரைஸ் அப்போ வந்து மெர்க்குரி தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நாங்கள் அதை பார்த்துட்டு ஜூபிட்டர். ஜூபிட்டர் வந்து குரு. ஜூபிட்டரும் மார்ஸும் வந்து நம்ம பார்க்கலாம். கரெக்டாக அது பிளானெட்டு, இதுதான் பிளானெட்டுன்னு பொசிஷன் வந்து நீங்கள் முன்னாடியே மேப்பில் வந்து மேப் இல்லை கூகுளில் வந்து நீங்கள் எங்கெங்கே பிளானெட்ரி பொசிஷன் இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைரக்ட் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு க்ரூஸ் வந்துச்சு. க்ரூஸை பார்த்துட்டு அதையும் ஜூம் பண்ணி பார்த்தோம். அது வந்து துபாய் போகிற க்ரூஸ் மாதிரி இருந்தது. அது போகிற டேரெக்ஷன் அப்படி தான் இருந்துச்சு. இந்த சைடு வந்து துபாய். அந்த க்ரூஸையும் நல்லா பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். கிளாஸ்க்கு டைம் ஆகும் அப்படின்றதுனால கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.